தமிழ்நாட்டில் மதுபான விற்பனை கடைகள் 5362 கடைகள் இருக்கின்றன. இதில் 1-2 கூடுதல் குறைவாக இருக்கலாம். அரசாங்கத்தினுடைய விதிப்படியும் அதேபோல கடந்த பல வருடங்களுக்கு முன்பாகவே சென்னை உயர்நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பின்படியும் மதியம் 12 மணி முதல் இரவு 10 மணி வரையில் மட்டுமே இந்த சில்லறை மதுபான கடைகளில் விற்பனை செய்யப்பட வேண்டும். ஒவ்வொரு மதுபான கடைகள் அருகிலேயும் அந்த மதுவை அருந்துவதற்கு மதுபான கூடங்கள் அந்த மதுபான கடைகளாலேயே டாஸ்மார்க் நிறுவனத்தாலேயே ஏற்பாடு செய்து தரப்பட வேண்டும் என்பதுதான் அரசனுடைய விதி, நீதிமன்றத்தினுடைய உத்தரவு. ஆனால் தமிழ்நாட்டில் எல்லா விதமான விதிகளையும் காற்றிலே பறக்க விடப்பட்டு இப்பொழுது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 19 மது உற்பத்தி ஆலைகளில் மது கொள்முதல் செய்வது முதல் சில்லறை விற்பனை கடைகளில் விற்பனை செய்வது வரையிலும், அதேபோல காலி பாட்டில்களை சேகரிப்பது, அட்டைப்பட்டிகளை விற்பது, இந்த மதுபானங்களை கிட்டங்கிலே இருந்து சில்லறை விற்பனை கடைகளுக்கு கொண்டு சேர்க்கக்கூடிய வாகனங்களை அமர்த்துவது, நகர்ப்பகுதிகளில் எலைட் பார் என்று அழைக்கப்படக்கூடிய அந்த கடைகளுக்கு வாடகைக்கு அமர்த்துவது, அண்மை காலமாக மனமகிழ் மன்றங்கள் என்ற பெயரில் புதிய மது விற்பனை மையங்கள் உருவாக்கப்படுவது என்று பல்வேறு விதமான வழிகளில் தமிழ்நாட்டில் கொள்ளை என்று நடைபெறுகிறது. எல்லா இடங்களிலும் இப்போ கடந்த 2022-23 பட்ஜெட்டில் பிடிஆர் அவர்கள் வாசிக்கின்ற பொழுது எக்ஸைஸ் வரி, ஆயத்தீரினுடைய வரியின் மூலமாக மட்டும் தமிழ்நாட்டிற்குரிய இந்த மதுபானங்கள் மூலமாக 44,085 கோடி ரூபாய் வரி வசூலாயிருக்கிறது. 23-24 அதுவே 8,000 கோடி ரூபாய் கூடுதலாக 52,000 கோடி ரூபாய் அதன் மூலமாக வருவாய் எடுக்க வேண்டும் என்று நிர்ணயம் செய்திருக்கிறார்கள். அப்படி என்று சொன்னால் இவர்கள் கொள்கையினுடைய அடிப்படையில் மதுவிலக்கு, மது நாட்டுக்கு கேடு, வீட்டுக்கு கேடு, உடலுக்கு கேடு என்று போட்டுக்கொண்டே அந்த மதுவை இப்பொழுது எல்லா இடங்களிலும் விற்பதோடு மட்டுமல்ல, இந்த கொள்முதலில் ஆரம்பித்து எல்லா இடங்களிலேயும் மிகப்பெரிய ஊழல் நடக்கிறது. உதாரணத்திற்கு மது உற்பத்தி ஆலைகளில்தான் இந்த வரி விதிக்கப்படுகிறது. ஆனால் 100% அங்கே கொள்முதல் செய்யப்படக்கூடிய சரக்குகளுக்கு வரி விதிப்பதில்லை. அது 60% மட்டுமே முறையாக வரி விதித்து செல்லப்படுகிறத 40% கள்ளத்தனமாக மனமகிழ் மன்றங்களுக்கும் அதே போல தின்பண்டங்கள் மட்டுமே விற்பனை செய்யப்பட வேண்டும், காலி பாட்டில் மட்டுமே சேகரிக்கப்பட வேண்டும் என்ற அனுமதி கொடுக்கப்பட்ட விற்பனை கடைகளுக்கு அறியாமல் இருக்கக்கூடிய பார்களிலேயும் விற்பனை செய்யக்கூடிய அதுக்கும் சட்டவிரோதமாக ஆலைகளும் நேரடியாக வருகிறது. இப்பொழுது பல கிராமங்களிலும் வீடுகளிலேயே வைத்து விற்பனை செய்யக்கூடிய அளவுக்கு நிலைமைகள் மோசமாக இருக்கிறது. ஒரு 6-7 பிரிவாக பிரித்தால் எல்லா இடங்களிலும் பல்லாயிரக்கணக்கான கோடி ரூபாய் ஊழல் நடைபெறுகிறது. இந்த ஊழல் அனைத்துக்குமே முழு பொறுப்பேற்க இருக்க வேண்டியவர் அந்த துறையினுடைய அமைச்சராக இருக்கக்கூடிய செந்தில் பாலாஜி அவர்கள் தான். 1 கோடி 2 கோடி இல்லை, இந்த தமிழ்நாடு டாஸ்மார்க் மூலமாக கொள்முதலில் ஆரம்பித்து டாஸ்மார்க் அதாவது சில்லறை விற்பனை கடைகள் இருப்பது, அதே போல சட்டவிரோதமான பார்ல தின்பண்ட பாக்கெட்டட் அதாவது சமையல் செஞ்சு கூட கொடுக்கக்கூடாது, அடுப்பு வச்சு சமையல் பண்ணக்கூடாது. ஒன்லி பாக்கெட் இருக்கக்கூடிய தின்பண்டங்கள் மட்டும் தான் விற்பனை செய்யணும், கூட்டு தான் கொடுக்கணும், வாட்டர் தான் கொடுக்கணும். ஆனால் அதுபோல 5000க்கும் மேற்பட்ட பார்களில் தினமும் 50,000 ரூபாய் முதல் 15 லட்சம் ரூபாய் வரையிலும் வேறு விதமாக 3வது பேக்டோரில் பின்புற வாசல் வழியாக வந்த மதுபானங்கள் விற்கப்பட்டு அத்தனையும் இன்று ஆட்சி இருக்கக்கூடியவர்களுக்கே செல்லுகிறது. எனவே தான் தமிழ்நாட்டிலிருந்து முதல்ல பூரண மதுவிலக்கை அமல்படுத்துவதற்கு தமிழ்நாட்டினுடைய ஆட்சியினுடைய தலைவர் என்ற வகையில் ஆளுநர் நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதே போல இந்த தமிழ்நாட்டில் அனைத்து மட்டங்களிலேயும் அதாவது இந்த 19 ஆலையில் பெரும்பாலான ஆணைகள் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள், திமுகவினுடைய பிரமுகர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், அது அமைச்சர்களுக்கே சொந்தமாக இருக்கிறது. அதே போல பெரிய முக்கியமான பிரமுகர்களுக்கு மட்டுமே இருக்கிறது. எனவே இந்த ஆலைகளை முதல்ல மூடணும். அதே போல பார்கள் பார்த்தீங்கன்னா 5000க்கும் மேற்பட்ட பார்கள். இந்த பார்களில் நடக்கக்கூடிய பார்த்தீங்கன்னா சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு பெங்களூர் இருக்கக்கூடிய டெண்டர் எடுத்துக்கிறாங்க. அந்த பேர்களை ஒரு பேரும் கூட உண்மையான விலாசத்தோடு இல்லை, எல்லா பேர்களுமே போலி பெயர்களாக இருக்குது. 5500 பார்களில் இருக்கக்கூடிய அதுக்கு ஏலத்துக்கு எடுத்தாக சொல்லப்படக்கூடியவர்கள் அனைத்துமே போலியான பெயர்கள். எனவே இதெல்லாம் மிகப்பெரிய மோசடி, ஊழல் நடைபெறுகிறது. 1 கோடி 2 கோடி இல்லை, கொள்முதல்ல ஒரு 25,000 to 50,000 கோடி,
அதே போல சட்டவிரோதமான பார்களில் தின்பண்டம் விற்பதற்கு பதிலாக மது விற்பனை நடப்பது மூலமாக அதில் ஒரு 25,000 கோடி. அதே போல காலி பாட்டில்கள் விற்பனையில் மோசடி, வாகன இயக்கிறதுல மோசடி. ஸோ இதுபோல் வந்து எல்லா இடங்களிலேயும் மூடல் விட்டு ஏறக்குறைய 1,00,000 கோடி ரூபாய்க்கு மேலாக இன்று ஆட்சியக்கூடிய ஆட்சியாளர்களால் வந்து தமிழ்நாட்டு மக்களுடைய உழைப்பு சுரண்டப்படுகிறது. எனவே இது குறித்து நான் ஆளுநர் அவர்கள் நேரடியாக எல்லாவற்றையும் விசாரிக்க வேண்டும் என்பதற்காக 250 பக்கத்துக்கு மேற்பட்ட ஆதாரங்களோடு ஒரு மிகப்பெரிய புக்லெட் கொடுத்துருக்கிறேன். அந்த புக்லெட் தான் அவங்ககிட்ட காமிச்சேன். அதே போல் 2 முக்கியமான கோரிக்கை வச்சுக்கிறேன். ஒன்று, உடனடியாக அரசு ஆளுநர் அவர்கள் தங்களுக்கு இருக்கிற அதிகாரத்தை பயன்படுத்தி எல்லா முதல்ல உற்பத்தி ஆலைகளை மூடணும். அதே போல் தமிழ்நாடு அரசு ப்ராமிஸ் பண்ணிட்டு மதுவிலக்கு அமல்படுத்த ப்ராமிஸ் பண்ணிட்டு வந்தீங்க, அதை காப்பாற்றக்கூடிய வகையில் டாஸ்மார்க் தமிழ்நாட்டில் மூடணும். அடுத்தது ஒன்று அவர் விசாரிக்கணும். அடுத்தது நாங்கள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் அல்லது உச்சநீதிமன்றத்தில் எப்படி டெல்லியில் துணை முதல்வரே மது கொள்கை தவறாக பண்ணதுனால அவர் கைது செய்யப்பட்டு சிறையில் இருக்கிறாரோ, மத்திய பிரதேசத்தில் அண்மையில் 2 நாளுக்கு முன்னாடி ஒரு IAS அதிகாரி, டாஸ்மார்க் தலைமை வாங்கக்கூடிய அதிகாரி கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார். அதுபோல் இன்னைக்கு இந்த ஊழலுக்கு மிக முக்கியமாக காரணம் செந்தில் பாலாஜி அவர்களை பதவியில் இருந்து நீக்குவதற்கு முதலமைச்சருக்கு பரிந்துரை செய்ய வேண்டும். அதே போல் அவர் மீது இந்த மாதிரி ஊழல் செய்கிறார் என்பதற்கு வழக்கு தொடுப்பதற்கு எங்களுக்கு ஆளுநர் அவர்கள் அனுமதி அளிக்க வேண்டும். அதே போல் சம்பந்தப்பட்டிருக்கூடிய முதல்வர்களுடைய குடும்ப ஸ்டாலின் அவருடைய குடும்பத்தின் மீது கூட வழக்கு தொடுப்பதற்கு அனுமதி அளிக்க வேண்டும் என்று இன்னைக்கு மனு கொடுத்துருக்கிறார்.